பயன்படுத்தலாம். இப்பொழுது இந்த வீடியோவில் நம்முடைய ஐபி மிஷன் பைபிள் காலேஜ் மாணவர்கள் எவ்விதமாக அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுவது என்பதை குறித்த காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நிச்சயம் நம்புகிறோம். அசைன்மெண்ட் சப்மிட்டட் அப்படின்றது என்ன? நம்முடைய கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் அசைன்மெண்ட்டை நாம் சப்மிட் பண்ணுவதற்கு காலங்களை நாம் ஆசிரியர் கொடுப்பார்கள். சில ஆசிரியர் அசைன்மெண்ட் தருவார்கள், சில ஆசிரியர் அசைன்மெண்ட் கொடுப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் பாடத்தை நடத்தி முடித்துவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் அசைன்மெண்ட் சிலர் பேர் தருவாங்க. ஆனால் அசைன்மெண்ட்டுக்கு மார்க் இருக்கிறது. தருகிறதான பாடத்திற்கு நம்ம அசைன்மெண்ட்டு கண்டிப்பாக எழுத வேண்டும். அப்படி அசைன்மெண்ட் நாம் எழுதும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்க அசைன்மெண்ட்டை முறையாக எழுத வேண்டும். ஏன்னா கடமைக்காக எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம படிக்கிறது பைபிள் காலேஜ். ஸோ பைபிள் காலேஜ் நாம் படிப்பதனால நம்ம அசைன்மெண்ட்டை என்ன செய்வேன்னு சொன்னால் நீட்டாக சரியாக நம்ம என்ன செய்யணும்னா நாம் சப்மிட் பண்ண வேண்டும். சப்மிட் பண்ணும் பொழுது இந்த கல்லூரி அதற்கான மதிப்பெண்களை தரும். ஆகவே அசைன்மெண்ட் எழுதுவதற்கு நீங்கள் ஒயிட் ஷீட் பயன்படுத்தினால் நலமாக இருக்கும். நீங்கள் ஒயிட் ஷீட்டை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அசைன்மெண்ட்டை நீங்கள் சிறப்பாக எழுதலாம். அதற்காக நீங்கள் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் கர்த்தருக்காக செலவு பண்ணுறீங்க இல்லையா? அதனால் அசைன்மெண்ட்டை நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் அழகாக என்ன செய்யலான்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வதற்கு நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ஒயிட் ஷீட்டை வாங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா ஒயிட் ஷீட்டில் தான் எழுதுறது நல்ல பழக்கம். நீங்கள் ஏதோ ஒரு பேப்பரில் எழுதலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அதாவது ஏதாவது ஒரு இதில் எழுதலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது அசைன்மெண்ட்டை நாம் எழுதுவதை குறித்து நான் உங்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது கற்றுத்தர விரும்புகிறேன். நாம் அந்த அசைன்மெண்ட்டை சிறப்பாக செய்கிறோம். என்னென்னு சொன்னாக்க அசைன்மெண்ட் என்பது மதிப்பெண்கள் வழங்கக்கூடிய ஒன்று. ஓகே, நம்ம திரும்ப பார்க்கலாங்களா? மீண்டும் அசைன்மெண்ட் பக்கம் நம்ம போகலாம். பாருங்கள், அசைன்மெண்ட் என்பது முதல் பக்கம் எப்படி செய்வது. ஃபஸ்ட்டு பேஜ் ரொம்ப 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 முக்கியங்க. நிறைய பேர் அதை இது பண்ணுறதே இல்லை. ஃபஸ்ட்டு பேஜை கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ கடமைக்காக எழுதுகிறாங்க. உள்ளே இருக்கிற அசைன்மெண்ட் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் ஃபஸ்ட் பேஜ் அதை காட்டிலும் முக்கியம். ஏன்னா ஒரு கல்லூரி படிக்கிற மாணவர்கள் முதல் பக்கத்தை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். முதலாவதாக கல்லூரி பெயரை ரொம்ப அழகாக நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். எழுதி கொண்டு நீங்கள் கல்லூரி பெயரில் நல்ல ஒரு அருமையான ஒரு இதை எழுதி கொள்ளணும். சரிங்களா? நீங்கள் எழுதி கொண்டால் உங்களுக்கு சிறப்பான ஒன்று உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஆகவே நீங்கள் சிறப்பாக இதை செய்ய வேண்டும். நீங்கள் கல்லூரி பெயரை முதலாவது எழுதி கொண்டு நீங்கள் அடுத்தது தொடர வேண்டும். சரிங்களா? தொடர்றது அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அடிக்கடி இங்கே வீடியோ வேறு ஆஃப் ஆயிடுது. ஒரு நிமிஷம் அப்படியே எடுத்துக்கொள்கிறேன். நம்ம கல்லூரி பெயரை முதலாவது எழுதிக்கிறோம். அது பிறகு நம்ம பாருங்கள், சப்ஜெக்டு நம்ம சப்ஜெக்ட் நேமை எழுத வேண்டும். நீங்கள் என்ன பாடத்துக்கு எழுதுகிறீங்களோ அதுக்கான அசைன்மெண்ட் எழுதுகிறீங்களோ அதற்கான நேமை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், எப்போதும் அந்த சப்ஜெக்ட் நேமை எழுதிக்கொள்ள வேண்டும். இங்கே நான் என்டி சர்வேன்னு எழுதிக்கிறேன். சப்ஜெக்ட் நேமு வேறு, சப்ஜெக்ட் டாபிக் வேறு. டாபிக் அல்லது ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி, அதாவது அசைன்மெண்ட்டோடைய ஹெட்டிங். இது சப்ஜெக்ட் நேம், இது அசைன்மெண்ட் ஹெட்டிங். அசைன்மெண்ட்டுக்கான தலைப்பை ஆசிரியர் கொடுப்பாங்க. இந்த தலைப்பில் இத்தனை பக்கங்கள் எழுதுங்கள் என்று. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த அசைன்மெண்ட்டுக்கான அந்த தலைப்பு அசைன்மெண்ட் தலைப்பு தமிழில் சொன்னால் இது டாபிக் ஹெட்டிங்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அது இப்போ நான் என்டியாக இருக்குன்னா இயேசுவின் அற்புதங்கள் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இயேசுவோட அற்புதங்கள் என்று சொல்லி எழுதிக்கிறோம். அப்போ நீங்களும் என்ன செய்யணும்னு சொன்னாக்க அது மாதிரியான ஒரு பெயரை நீங்கள் கொடுத்துக்கிறது நல்ல. அதாவது அவங்க கொடுக்குறதான பெயரை நீங்கள் என்ன செய்யணுங்க, கொடுத்துக்கொள்ள வேண்டும். அசைன்மெண்ட்டில் நீங்கள் கொடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் டாபிக் எழுதியாச்சுங்களா? அடுத்து சப்மிட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டேவிட் குமார் அப்படின்னு சொல்லி இப்போ போட்டுக்கிறோம். ஜான் டேவிட் குமார், அதாவது டிகே ஜான் டிகே அப்படிங்கிறவர் இப்போ என்ன செய்யறதுனா அசைன்மெண்ட்டை எழுதக்கூடியவர். சரிங்களா? யாருக்கு அதை அர்ப்பணிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இங்கே சப்மிட்டட் பை என்று சொல்லி நாம் பார்க்குறோம். பை எழுதிட்டோம். இப்போ 2 எழுதுகிறோம். யாருக்கு அப்படிங்கும்போது சப்மிட்டட் 2 அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணக்கூடிய ஆசிரியருடைய பெயரை நாம் அவர் பாஸ்டரா, ரெவரண்டா, டாக்டரா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அவருடைய பெயரையும் அவருடைய டிகிரி கூட முடிஞ்சு எழுதிக்கலாம். அடுத்து சப்மிட்டட் டேட். எப்போ நீங்கள் எழுதி முடித்து இதை சப்மிட் பண்ணுகிறீர்களோ அந்த தேதி சப்மிட்டட் டேட்டை நீங்கள் என்ன சொன்னால் அங்கே நீங்கள் குறிப்பிட்டு
நீங்கள் அதை சப்மிட் பண்ணுவதற்கான டேட்டை எழுத வேண்டும். இப்படி முழு பக்கம், அதாவது ஒரு பேஜ் எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் ரூல்டு நோட்டோ ஏதாவது ஒரு நோட்டு, நீங்கள் நோட்டுங்கிற பேப்பர் ரூல்டு பேப்பர் ஆர் அன்ரூல்டு பேப்பர், இதில் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாகவே கலரில் எழுதணும். ஒரு பேஜ் ஃபுல்லாக அதிலிருந்து ஒரு பேஜ் அதுக்குன்னா ஒதுக்கி விடணுங்க. ஃபுல்லாக ஒதுக்கி இப்படி ஒரு முழு பக்கத்தையும் கலர்ஃபுல்லாக அழகாக எழுதி டிசைனிங் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டும். அதுக்கு பிறகு உள்ள தலைப்புகளில் நீங்கள் உங்களுக்கு என்ன தலைப்பு கொடுத்துக்கிறாங்களோ அது மாதிரியாக, இப்போ உதாரணமாக இயேசுவின் அற்புதங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டு கீழே முடவனை நடக்க செய்த அற்புதம் அப்படின்னு சொல்லி, பார்வையற்றோரை பார்க்க செய்த அற்புதம், 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்த அற்புதம், கடல் மேல் நடந்த அற்புதம் அப்படின்னு சொல்லி அற்புதங்களை வரிசைப்படுத்தி நம்ம எழுதுவோம். அப்படி எழுதக்கூடியதை நம்ம எழுத வேண்டும். எழுதிட்டு அதை என்ன செய்யணும், பக்காவாக நம்ம இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பேஜிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்க அதை நீங்கள் மொபைல் ஸ்கேனர் மூலமாக ஸ்கேன் பண்ண வேண்டும். இப்போ எப்படி நான் ஒரு பேப்பரை காட்டுறேன் இல்லைங்களா, காட்டி மொபைல் ஸ்கேனர் என்ன செய்யணும், அது ஒர்க் பண்ணும். அந்த மொபைல் ஸ்கேனர் மூலமாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொன்னாக்க மொபைல் ஸ்கேனர் ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க. அந்த மொபைல் ஸ்கேனரை கூட நீங்கள் பார்த்தா நல்லது தான். அந்த மொபைல் ஸ்கேனர் காட்ட முடியுமான்னு இருங்க. உங்களுக்கு மொபைல் ஸ்கேனரை காட்டினா நல்லாயிருக்கும். மொபைல் ஸ்கேனரை என்னுடைய செல்ஃபோன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்கேனர் விளம்பரம்லாம் கூட அதில் நிறையா வரும். அது அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. மொபைல் ஸ்கேனர் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ஆப்ஷன். அது மொபைல் மூலமாக ஸ்கேன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா கோடுகள் வருங்க. கோடாக வரும். அது கோடுகள் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்க அதை கை வச்சு விரல் வச்சு நகர்த்துனீங்கன்னா அந்த கோடெல்லாம் என்ன செஞ்சிருன்னா கடந்து செல்லும். அதாவது எப்படி போனால் நேராக ஒரு இதாகும், ஸ்ட்ரைட்டாக அது நீங்கள் எந்த அளவு ஸ்கேன் பண்ணி எந்த புக்கை நோட்டை இது பண்ணினோ அதுக்கு தகுந்தாற் போல் அது ஸ்கேன் ஆக ஆரம்பித்துவிடும். அதை ஓகே பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், அந்த காரியங்களை டிக் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணி வச்சுட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு அது ஃபைலாக அமைந்துவிடும். நல்ல ஒரு ஸ்கேனரில் நீங்கள் எடுக்கும் பொழுது அது ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஸ்கேனர்கள் நம்ம பிடிஎஃப் பண்ணக்கூடிய ஸ்கேனரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேன் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பல வேலைகள் இருக்குதுங்க. அந்த வேலைகளை நீங்கள் சூப்பராக பண்ணி நீங்கள் அனுப்பலாம். உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து காட்டலான்னு பார்த்து இதில் என்னுடைய செல்லில் அதை எடுக்க முடியல. இப்போ பாருங்கள், ஸ்கேன் பண்ணி நான் என்ன செஞ்சுக்கிறேன், இது எல்லாம் வரிசையாக ரீநேம் போட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா, ரீநேம் போட்டு நான் வச்சுக்கிறேன். ஹால் டிக்கெட், உங்களுடைய ஹால் டிக்கெட் எல்லாமே இந்த மாதிரியான காரியங்கள் இப்போ வருது பாருங்கள். இது மாதிரி வரும்பொழுது நம்ம ஓடி சர்வே ஸ்கேன் பண்ணி நம்ம இப்போ ஓடி சர்வேன்னு ஒரு புக்கை எடுத்துக்கின்னு வச்சுங்க. ஓடி சர்வே காட்டுறேன். இந்த மாதிரி புக் இருக்குதுன்னு வச்சுங்க. ஸ்கேன் பண்ணி நாங்கள் வச்சுக்கிறோம். இதை அப்படி கையில் அழுத்துனீங்கன்னா செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் இது பாருங்கள், இந்த மாதிரி ஷேர் பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுக்குறோமா, ஷேருக்கு முன்னாடி இது இமேஜாக பிடிஎஃப்பானு கேட்கும். நீங்கள் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டச் பண்ணிட்டீங்கன்னா பிடிஎஃப்பாக இது கன்வெர்ட் ஆகும். அப்புறம் கீழே ஷேர் இருக்குது. இந்த ஷேர் கொடுத்தீங்கன்னா மேலே ப்ரோசஸ் ஆகி பாருங்கள் சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபைல் நேம்ஸ் கேட்குதுங்களா. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பை ஓகே பண்ணிட்டு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் சென்ட் பண்ணலாம். எங்களுக்கு அந்த ஃபைல் வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், ரீநேம் எழுத வேண்டும். சரிங்களா, இப்போ என்னுடைய நம்பரு இருக்குதுன்னு வச்சுங்க. எனக்கு நீங்கள் இப்போ அனுப்பணும்னு சொன்னால் இப்போ ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிட்டோம். இப்படி கொடுத்தோன்னே நமக்கு ஃபைல் இங்கே ஓகே பண்ணோன்னே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, அதை விட்டு நம்ம எங்கே போகலாம், ரீநேமுக்கு போகலாம். பாருங்கள், ரீநேம் உங்களுக்கு காட்டுறேன். ரீநேம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே விளம்பரங்கள் வேறு நிறையா வந்துடுது. ரீநேம் பாருங்கள், இந்த ஓடி சர்வேன்ட் இருக்கா, இது பாருங்கள், இந்த 3 புள்ளி இருக்குங்க மேலே. இங்கே பாருங்கள், ரீநேம் தெரியுதுங்களா, ரீநேம் அப்படின்னு எழுதிக்குதா. ரீநேம் டச் பண்ணிங்கன்னா இப்போ இதில் எழுத சொல்லி கேட்கும். வேறு என்னென்னமோ இருக்குது, அதில் நம்ம ஓகே அழைச்சிட்டு ஓடி சர்வேன்னு எழுதுன்னு வச்சுங்க. ஓடி சர்வே அப்படின்னு ஓகே கொடுத்துட்டு இந்த ரீநேம் எழுதிக்குது இல்லைங்களா, அங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீநேம் ஓகே ஆகிவிடும். இப்படி ஓகே இங்கே கீழே ஓகே பண்ணிட்டு ரீநேம் கொடுத்துருங்க. ஏன்னா அதே நேமாக இருக்குனால எனக்கு ஓகே ஆகலை, அதுதான் பார்த்தீங்கன்னா ஓகே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு
நீங்கள் இந்த மாதிரி ரீநேம் நான் ஒவ்வொன்றா எல்லாத்துக்குமே நான் போட்டு வச்சுருப்பேன். எல்லாத்துக்குமே ரீநேம் கொடுத்து வச்சுருப்பேங்க. என்னுடைய ஸ்கேனரில் நான் டக்குன்னு எடுப்பதற்காக எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரீநேம் கொடுத்து வச்சுருப்பேன். ஒரு ஃபைலை நான் பார்த்தேன்னா டக்குன்னு என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவதற்காக நான் வந்து ரீநேம் கொடுத்துருப்பேன். இப்போ உக்ரானத்துவம் பாடம் நான் எடுக்கிறேன்னு சொன்னால் உக்ரானத்துவ பாடத்தை ஓகே பண்ண அந்த பாடங்கள் வந்துடும் எனக்கு. இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றுக்கும் ரீநேம் கொடுத்து உங்களுக்காக அப்படி வச்சுருப்பேன். சரிங்களா? அப்படி வச்சுருந்தேன். நமக்கு ஈஸியாக இதை தேடுவது கண்டுபிடிப்பது ஈஸியாக நாம் எங்கள் ஃபைலில் நாங்கள் என்ன செய்வோம் வச்சுக்குவோம். நீங்கள் இந்த மாதிரி ரீநேம் எப்படி பண்ணணும்னு சொல்லி இங்கே ஸ்டூடெண்ட்டோடது காட்டுறோம் பாருங்கள். ஒருத்தர் இப்போ சமயமாக அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி இதுக்குள்ளே போகிறோம் வாட்ஸ்அப்புக்குள்ளே. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்பு சகோதரர் இவர் அனுப்பியிருந்தார். அப்படியே பாருங்கள். இப்போ சமயமாக தான் அனுப்புனாங்க. எனக்கு நிறைய மெசேஜ் நிறைய மெசேஜ் வரனால போபி பிரதர் அனுப்பியிருக்காரு. அவருக்கு நான் வாழ்த்து கூட தெரிவிச்சுக்கிறேன். அவர் பாருங்கள் ரீநேம் அசைன்மெண்ட் அப்படின்னு பண்ணிக்கிறாரு. அசைன்மெண்ட் பஞ்சாகமம் அப்புறம் அவருடைய நேம் போட்டுக்கிறார். இந்த தான் நேம்னால அவர் எழுதிக்கிறார். அப்படி எழுத வேண்டியதில்லை, வெறும் பேரை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இங்கேயும் அவர் பாருங்கள் அசைன்மெண்ட் பஞ்சாகமம் டீச்சர் ஜான்சன் ஸ்டூடெண்ட் நேமெல்லாம் போட்டிருந்தார். அப்படிலாம் நீங்கள் அவ்வளோ விரிவாக எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதனால் அவரை கரெக்டாக பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி அவர் வெறும் அசைன்மெண்ட்டுன்னு மட்டும்தான் எழுதியிருந்தார். பிரதருக்கு நான் சொன்னேன், அவர் படித்து அழகாக சூப்பராக என்ன செஞ்சிட்டார், பழகி அதே மாதிரி பண்ணி இப்போது நீட்டாக அனுப்பிட்டார். அதே மாதிரி நம்ம நித்யா சிஸ்டர் அப்படின்றவங்க இப்போ படிச்சுட்டுருக்குறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட இதையும் நான் பார்க்கும்போது பாருங்கள் அழகாக பண்ணிக்கிறாங்க. தெரியுதுங்களா? அசைன்மெண்ட் பஞ்சாகமம் ஜெமிமா ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக இது பண்ணிக்கிறேன். நான் அதை டவுன்லோட் பண்ணல, ஏன்னா ஏற்கனவே அவங்களோட அனுப்புனதை நான் பாஸ்டர் ஜான்சனுக்கு என்ன பண்ணிட்டேன் அனுப்பிட்டேன். பாருங்கள் இங்கே அசைன்மெண்ட் பஞ்சாகம் ஜெமிமா ஜான் அப்படின்னு போட்டிருக்காங்களா. 7 பேஜ் இருக்குது. ஃபஸ்ட் நோட் அனுப்ப சொன்னார் பாஸ்டர் ஜான்சன். அதனால் இதை நான் பிடிஎஃப் பண்ணியிருந்தேன். சிஸ்டர் முதல்ல அனுப்பும்போது பாருங்கள் ரீநேமே கிடையாது. டாக்குமெண்ட் ஸ்கேனர் 28 ஏப்ரல் 2026 அப்படின்னு சொல்லி அந்த ஏற்கனவே அந்த நேமை காட்டுச்சு. அதாவது ஸ்கேனரோட நேமு கீழே சிஸ்டர் 3 லெசன் 3 சிஸ்டர் ஜெமிமா ஜான் ஃப்ரம் கரூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி நம்ம இது பண்ணக்கூடாது. ஸ்கேனர்லேயே அங்கேயே நம்ம என்ன செய்யணும், மாற்றி அனுப்ப வேண்டும். சரிங்களா? ஆகவே ஓகே, இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு நன்றி. என்னுடைய வாட்ஸ்அப் பார்த்து நீங்கள் பயந்துவீங்க. ஏகப்பட்ட பேருக்கு நான் பதில் கொடுக்கணும். அதனால என்னால் சீக்கிரம் பதில், ஆனாலும் நைட் தூங்குறக்குள்ளே உங்களுக்கு என்ன செஞ்சுவேன், நான் பதில் கொடுத்துருவேன். இங்கே பாருங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் ஃபுல்லாகவே இருக்குங்க. இந்த டிக் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா வேதாகம் விடுகதை எழுதினவங்களுக்கு நான் டிக் பண்ணி அவங்களுக்கு என்ன செஞ்சிருவேன்னா நான் ஓகே காட்டுவேன். அவங்க பார்த்துக்குவாங்க. இது மாதிரி பாருங்கள் என்னோட நிறைய தொடர்பில் வந்துகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கிருகிருன்னு வந்துடும் என்னுடைய வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா. அதனால் அவ்வளோ பேருக்கும் நான் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க. அவ்வளோ பேருங்க பாருங்கள், சிலதெல்லாம் பார்க்கல, சிலருக்கெல்லாம் பார்த்து பதில் கொடுத்துட்டே இருக்கிறோம். சரிங்களா? அப்போது நம்ம என்ன செஞ்சோன்னாக்க நம்முடைய காரியங்களை சிறப்பாக செய்வோம். நம்முடைய பைபிள் காலேஜ் ஒரு அற்புதமான பைபிள் காலேஜ். உங்களுக்காக நான் நிறைய பாடத்திட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறேன், ஒழுங்குபடுத்தி இங்கே நான் வைத்திருக்கிறேன். உங்களுக்கான ஃபைல் எல்லாம் என்னிடத்துல சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நாங்கள் வேதாம காரியங்களை சிறப்பாக செய்து வைத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் பாருங்கள். பட்டமளிப்பிலாவுக்கான ஃபைலெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் பக்காவாக நாங்கள் வருங்க. ஒரு பட்டமளிப்பிலா நடத்தினா என்ன தேவை பாருங்கள், எல்லாத்தையுமே நாங்கள் நோட் பண்ணி மாணவருடைய பெயர்கள் நான் என்ன நிகழ்ச்சி காரியங்களை செய்கிறேன் எல்லாத்தையுமே எழுதி வச்சு நம்ம லைனாக பக்காவாக பண்ணக்கூடிய ஒரு பைபிள் காலேஜுங்குது. ஆகவே பைபிள் காலேஜ் ரொம்ப சிறப்பான முறையில் போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த பைபிள் காலேஜுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் என்ன செஞ்சு சொன்னாக்கா கரெக்டான முறையில் அந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான மார்க்கள் இருக்கும். உங்களுக்கு அசைன்மெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க இப்பொழுது நாங்கள் முனைந்திருக்கிறோம். ஆகவே உங்களுடைய அசைன்மெண்ட்டில் நீங்கள் காலேஜ் நேம், அதாவது சப்ஜெக்ட் நேம், அசைன்மெண்ட் டாபிக் மற்றும் சப்மிட் டு சப்மிட்டட் டேட் என நீங்கள் எழுத வேண்டும். ஒரு முழு பக்கத்தை அதுக்காக இப்படி அழகாக ஒதுக்க வேண்டும். சரிங்களா? சுருக்கமாக அப்படி அழகாக துளிவேலை எழுதிட்டு நல்லா பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு சிஸ்டர் எழுதி அனுப்புனாங்க. அது மாதிரி தான் நாங்கள் எழுதி உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறோம். பாருங்கள். தேங்க்யூ.